ஒரு கட்சியே வந்து தமிழ்நாட்டில் இருக்காது, அந்த இடத்த வந்து பாஜக பிடிக்குது, அண்ணாமலை வந்து அந்த யாத்திரை மூலமாக இது பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன், அவங்களும் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் திமுக இருந்துட்டு தான் இருக்கு. எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதான் அவருடைய கனவு திட்டம். அது பாஜக மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல வந்து அவங்க கோடிக்கணக்காக செலவழிக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக. முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது. ஆனா அதை வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான். இது அவங்களுக்கு தெரிந்த நாகரிகம், அவ்வளவுதான். அதனால அதை பத்தி நாங்க கவலைப்படுறதாக இல்லை. சமீபத்துல வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இது வரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல. இதுதான் உண்மையான நிலை. அதனால எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை. அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்து அவங்க கோடிக்கணக்காக இது வரைக்கும் இந்தியாவிலே அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவழிக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக. அதில் வந்து தேசிய கொடியை வந்து அவங்க போடுறத நான் பார்த்ததில்லை அவ்வளோவா. இல்லைங்க, இப்போ பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட கால்வாசி தான் வந்து பணம் ஒதுக்கீடு செய்கிறாங்க. முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த 70,000 ரூபா வச்சுட்டு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது. மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது ஆனால் அதை வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதில் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான். எனக்கு தெரிஞ்சு பல மாநிலத்திலேருந்து வரக்கூடிய எம்பிஸ் வந்து அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க வந்து ஏன் இதுக்கு வந்து முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களையே கேட்குறாங்க. அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியுது. திமுகங்கிற ஒரு கட்சியே வந்து தமிழ்நாட்டில் இருக்காது, அந்த இடத்த வந்து பாஜக பிடிக்குது, அண்ணாமலை வந்து அந்த யாத்திரை மூலமாக இது பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன், அவங்களும் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் திமுக இருந்துட்டு தான் இருக்கு. மேடையில் கூட வந்து தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் கலந்து கொள்கிறேன். எங்கள் பேரை கூட வந்து சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை. ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்தில் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்துக்குள்ள எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதான் அவருடைய கனவு திட்டம். அது அதனால நாங்கள் கலந்து கொள்வோம் என்று அதற்காக நாங்கள் கலந்து கொள்வோம். அரசு நிகழ்ச்சியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக உங்கள் பேரையும் அமைச்சர் பேரையும் தவறு விடுவதையும் இது அவங்களுக்கு தெரிந்த நாகரிகம், அவ்வளவுதான். அதனால அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதாக இல்லை. மற்றவனையும் சொல்கிறாரு. இன்னைக்கு இப்போ பிஎம் பேசும்போது தமிழக மக்கள் வந்து பாஜக பக்கம் வர தொடங்கியிருக்கிறாங்க. பாஜகவோட சித்தாந்தங்கள் தமிழக மக்களோட ஒத்து போகுது, அதனால பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம தொடர்ந்து இது திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு வர நேரத்தில் பாஜக அப்படி ஒரு சூழல் இருக்கா? எனக்கு தெரிந்து நிச்சயமாக இல்லை. ஏன்னா தமிழக மக்கள் வந்து பாஜக மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறது. மக்களை பெரும்பான்மை மக்களை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்கள். அரசியல் வேறு, மதம் வேறு என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை மக்களோட கூட யார் நிற்கிறாங்க, திராவிட முன்னேற்றக் கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான் என்பதை, ஏன்னா அவங்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள்.